தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கத்துல காலங்காலமா நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்கான பதில தான் பார்க்க போறோம். நம்பிக்கையா இல்ல முயற்சியா? இதுல எது முக்கியம்? இத ரொம்ப அழகா விளக்குற ஒரு ஃபேமஸான இஸ்லாமிக் கதையான அந்த கட்டப்படாத ஒட்டகத்தின் கதையத்தான் நாம இப்போ அலச போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போடலாம். ஒரு ஊர்ல ரொம்ப அறிவான ஒரு பெரியவர் இருந்தார். அவர்கிட்ட படிச்சிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் ஒரு நாள் ரொம்ப ஆழமான ஒரு கேள்விய கேட்டான். ஐயா, கடவுள் நம்ம மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்காரு, நாம கேக்குறதெல்லாம் தருவாருன்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு நாம கஷ்டப்பட்டு உழைக்கணும்? சும்மா கடவுள்கிட்ட கேட்டாலே எல்லாம் கிடைச்சிடாதா? அப்படின்னு கேட்டான். யோசிச்சு பாருங்க, இந்த கேள்வி ஏதோ ஒரு கட்டத்துல நமக்கும் வந்திருக்கும் இல்லையா? உழைப்பே இல்லாம வெறும் பிரார்த்தனை மட்டும் நமக்கு வெற்றியை தேடி தந்துடுமா என்ன? இந்த பையன் கேட்ட உடனே அந்த பெரியவர் எந்த ஒரு பெரிய தத்துவத்தையும் சொல்லல. லேசா சிரிச்சிட்டு, நாளைக்கு நாம ஒரு பயணம் போவோம், அப்போ உனக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு மட்டும் சொன்னார். அடுத்த நாள் காலையில 2 பேரும் ஒரு பாலைவன பாதையில நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இது வெறும் பயணம் கிடையாதுங்க. இறை நம்பிக்கைனா என்னன்னு அந்த பையனுக்கு பிராக்டிக்கலா புரிய வைக்க போற ஒரு நேரடி பாடம். ஏன்னா வெறும் வார்த்தைகளை விட ஒரு அனுபவம் எப்பவுமே மனசுல ஆழமா பதியும்னு அந்த பெரியவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி அவங்க நீண்ட தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு வழிபோக்கனை பார்த்தாங்க. அந்த பெரியவரும் பையனும் அவனை அமைதியா கவனிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வழிபோக்கன் பல மைல்கள் நடந்து வந்த களைப்புல இருந்தான். எப்படியாவது தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு ரொம்ப அவசரப்பட்டான். ஆனா அந்த அசதியில அவன் ஒரு மிகப்பெரிய தப்ப பண்ணிட்டான். தன்னோட ஒட்டகத்தை அங்கிருந்த ஒரு மரத்துல பாதுகாப்பா கட்டுறதுக்கு பதிலா அது எங்கேயும் போகாது அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில அதை அப்படியே அழுத்து விட்டிட்டான். அவனோட சோர்வு அவனோட அடிப்படை பொறுப்பையே மறக்கடிச்சிடுச்சு. அந்த ஆளு ஒட்டகத்தை கட்டாம விட்டுட்டு அப்படியே வானத்தை பார்த்து, இறைவா, என் ஒட்டகத்தை நீயே பாதுகாத்துக்கோ அப்படின்னு வேண்டிக்கிட்டு ரொம்ப நிம்மதியா தூங்க போயிட்டான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தன்னோட வேலைய செய்யாம எல்லாத்தையும் கடவுள் பாத்துப்பாருன்னு நினைக்கிறது தான் முழுமையான இறை நம்பிக்கைன்னு அவன் தப்பா புரிஞ்சு வச்சிருந்தான். எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம பொறுப்பை தட்டி கழிக்கிறத அவன் நம்பிக்கைன்னு நினைச்சான். நம்ம கையால செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலைய கூட செய்யாம கடவுளே வந்து காப்பாத்துவாருன்னு நினைக்கிறது எவ்ளோ பெரிய முட்டாள்தனம். இங்கதான் எதிர்பார்ப்புக்கும் நிஜத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை நம்ம பாக்குறோம். அவனோட எதிர்பார்ப்பு என்ன? கடவுள் தன் ஒட்டகத்தை பாதுகாப்பார் அப்படிங்கிறது தான். ஆனா நிஜத்துல என்ன நடந்தது தெரியுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் முழிச்சு பார்த்தா கட்டப்படாம இருந்த அந்த ஒட்டகம் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே வானத்தை பார்த்து, இறைவா, நான் உன் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சனே, ஏன் ஒட்டகத்தை காப்பாத்தல அப்படின்னு கதறி அழுதான். தான் மேல இருக்கிற தப்ப உணராம கடவுளை குறை சொல்ற மனித இயல்ப இது ரொம்ப கரெக்டா காட்டுதில்ல? இதுதாங்க இந்த கதையோட மிகப்பெரிய திருப்புமுனை. அழுதுகிட்டு இருந்த அந்த ஆள்கிட்ட பெரியவர் போனார். போயிட்டு காலத்துக்கும் அழியாத ஒரு சூப்பரான அறிவுரையை சொன்னாரு. முதல்ல உன் ஒட்டகத்தை மரத்துல கட்டு, அப்புறமா இறைவன் மேல நம்பிக்கை வை அப்படின்னு சொன்னாரு. அந்த சின்ன பையன் கேட்ட கேள்விக்கான பதிலும் இதுதான். இதை விட சிம்பிளா இறை நம்பிக்கையும் நம்மளோட பொறுப்பையும் யாருமே சொல்லிட முடியாது. ஒட்டகத்தை கட்டதான் கடவுள் நமக்கு கைகளை கொடுத்திருக்கார். அதை செஞ்சதுக்கு அப்புறம் அது காணாம போகாம பாத்துக்கிறது தான் கடவுளோட வேலை அப்படிங்கறத இந்த ஒரு வரி ரொம்ப ஆழமா உணர்த்துது. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. அதுதான் தவக்குல். தவக்குல் அப்படின்னா கடவுள் மேல வைக்கிற உண்மையான நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கைங்கிறது எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்திருக்கிறது கிடையாது. நாம செய்ய வேண்டிய வேலைய, எடுக்க வேண்டிய முழு முயற்சியை எடுத்ததுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட்ட கடவுள்கிட்ட விட்டுடுறது தான் தவக்குல். நம்ம கடமைய செய்யாம கடவுளை நம்புறது ரொம்ப தப்பு. நம்ம பொறுப்புகளை தட்டி கழித்துறதுக்காக இறை நம்பிக்கையை ஒரு சாக்கா எப்பவுமே பயன்படுத்தக்கூடாது. சரி, இந்த அருமையான கடையிலிருந்து நாம கத்துக்கிற அந்த 3 முக்கியமான பாடங்கள் என்னென்ன? முதல் படி முயற்சி. கடவுள் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறதே சிந்திச்சு செயல்படத்தான். சும்மா இருக்கிறது நம்பிக்கை கிடையாது. 2வது படி அறிவே வலிமை. நம்ம கிட்ட இருக்கிற வளங்களை சரியா பயன்படுத்தணும். அந்த பயணி அவன் கிட்ட இருந்த கயிற்ற வச்சு ஒட்டகத்தை கட்டியிருக்கணும் இல்லையா? 3வது படி உண்மையான நம்பிக்கை. நம்மளோட 100% உழைப்ப கொடுத்ததுக்கு அப்புறமா அதோட முடிவை கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது தான் உண்மையான நம்பிக்கை. இந்த 3 சேர்ந்தாதான் நம்ம வெற்றி முழுமையடையும். நாம இப்போ இந்த சுவாரஸ்யமான விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கோங்க. நீங்க உண்மையான நம்பிக்கையோட செயல்படுறீங்களா? உங்க வாழ்க்கையில உங்க ஒட்டகத்தை நீங்க சரியா கட்டியிருக்கீங்களா? அதாவது ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறதுக்காக கடவுளையோ இல்ல அதிர்ஷ்டத்தையோ நம்புறதுக்கு முன்னாடி உங்க உழைப்ப முழுசா கொடுத்திருக்கீங்களா?
அடுத்த முறை ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பவுமே உங்க முயற்சிய தயங்காம கொடுங்க. முதல்ல உழைப்போம், அப்புறமா முழுமையா நம்புவோம். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.